எதிர்பாராத லாபம் கிடைப்பது, திடீரென்று லாபம் கிடைப்பது, இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்லையும் கூட நல்ல லாபம் கிடைப்பது, இதெல்லாம் வந்து நல்லபடியாகத்தான் இருக்கிறது. சொத்துக்களும் வந்து வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுல முதல்ல வந்து உங்களுடைய சேருக்கு வந்து யாராவது ஒரு 10 பேர் கண்ணு கொத்தி பாம்பு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சமயம் எடுத்து அவங்கள தூக்கி விட்டுட்டு பண்ணணும்னா பெரிய சதி திட்டமெல்லாம் நடக்கும். ஆனா பாச்சா பலிக்காது. குருவனுடைய பார்வையில் இருக்கு. அதன் பிறகும் கூட குரு நடுவுல வந்து 2 மாசம் வந்து உச்சமாகி விட்டு தான் வருகிறார். அப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பார்ட்னரோ அல்லது நல்ல ஒரு அட்வைசர், உங்களுக்குன்னு ஒரு ஆலோசகர், உங்களுடைய பிசினஸ்ல ஆலோசகரை வச்சுக்கிடுங்க. 5ஆம் இடத்து சனி, சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை வந்து சொத்துக்கள் திடீரென்று நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு, நகை நட்டுகள் வாங்குவதற்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு சான்சஸும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்கின்றோம். உங்களுடைய ராசியில் ராகுவானது 4ஆம் இடமாகிய கும்பத்திற்கும், கேத்துவானது 10ஆம் இடமாகிய சிம்மத்திற்கும் வருகிறார். இங்கு ராகுவும் கேத்துவும் வந்து கிட்டத்தட்ட 556 நாட்கள், அதாவது 18/5/2025 தொடங்கி 25 நவம்பர் 2026 வரைக்கும் இங்குதான் இருக்க போகிறார்கள். ஆனாலும் கூட 29ஆம் தேதி மே மாதத்திலிருந்து தான் கொஞ்சம் பலன்கள் வந்து வீரியமாக ஆரம்பிக்கின்றன. அதுல இருந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் ஏப்ரல் 26ஆம் தேதி அடுத்து, திருக்கணிதத்தின் பிரகாரம் வருகின்ற 18ஆம் தேதி. இன்னும் கூட திருக்கணிதத்துல சில பேர் வந்து 21ஆம் தேதின்னு கூட சொல்வது உண்டு. ரைட், இந்த டியூரேஷன்ஸ் எல்லாம் ஒரு 10 நாளுக்கு உள்ளதானே வர்றது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ராகு வந்து பாத்தாளத்துக்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது பாத்தாளம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தாளம்னு சொல்லப்படுவது. 10ஆம் இடம் என்பது உச்சஸ்தானம். ஆக பாத்தாளத்துல வந்து ஒரு பாம்பு கிரமம் உட்காருது. அது வந்து கேந்திரஸ்தானம் இல்லையா? கேந்திரத்துக்கு பாம்பு கிரகங்கள் வருவது ஒரு வகையில நன்மைதான். ஆனாலும் கூட ராகு 4ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது நிம்மதி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ராகுனுடைய பெயர்ச்சியை மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். இப்போ சனி வந்து எதை கெடுப்பாரோ, எதை வந்து நம்ம கிட்ட இருந்து பிடுங்குவாரோன்னு பயத்தோட நம்ம பார்ப்போம் சனியினுடைய பெயர்ச்சியை. குருவனுடைய பெயர்ச்சி என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, எது நல்லது நடக்கும், எந்த விதமான நல்லது நன்மைகள் நமக்கு நடக்கும்னு பார்ப்போம். ஆனால் இந்த ராகு கேது எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னாக்க, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எந்த புறமாக திசை திரும்பப்பட போகிறது, அது வந்து வாழ்க்கையினுடைய ஓட்டம் வந்து தடுமாறி, நிலை தடுமாறி கீழே குப்புற போக போகிறதா, அல்லது தன்னை வந்து மேக் ஓவர் பண்ணிட்டு, அதாவது தன்னை வந்து சமாதானப்படுத்தி கொண்டு சமாளித்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து எலிவேட் ஆக போறதா, அதாவது வந்து சிகரத்தினுடைய உயரத்தை நோக்கி பறக்க போகிறதா, இதுதான் பார்க்க வேண்டியது. இதனாலதான் ராகு என்பது ஒரு திடீர் பிளானட்னு சொன்னா மிக இல்லை. அது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம்னு சொல்றோம். சந்திரன் பூமியினுடைய நிழல்கள் தான் ராகு கேத்துவாக வந்து சொல்லப்படுகின்றன அப்படின்னு. சாயா கிரகம்னு சொன்னாலே இது வந்து சாயா கான்செப்ட். இது நிழலுக்கு வந்து பிரம்மாண்டத்தை வழங்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. சூரியன் உதிக்கும் போது பாத்தீங்கன்னா பில்டிங்கினுடைய நிழல்கள்லாம் ரொம்ப டாலா இருக்குது இல்லையா? அதனுடைய ரியல் சைஸை விட ரொம்ப டாலா இருக்குது இல்லையா? அது அந்த கான்செப்ட். அதாவது வந்து ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, அப்படியே ஒரு சின்ன பாடல் மூலமாக உலக புகழ் அடையக்கூடிய யோகம் உண்டு. அதே போன்று பெரிய உலக புகழ் பெற்றிருந்தவர்களுக்கு அப்படியே வந்து வாய்ப்புகள் நழுவி போவதும் இதெல்லாம் இந்த ராகுனுடைய மாற்றத்தினால்தான்.
குப்பைமேட்டுல இருந்து கோபுரத்துக்கு போறது, கோபுரத்துல இருந்து குப்பைமேட்டுக்கு வந்து மணலுக்குள்ள புதைச்சு வைக்கிறதும் இந்த ராகு கேத்துனுடைய வேலைகள் தான். அதனாலதான் ராகு கேத்துனுடைய அந்த பயிற்சியானது நீங்க எப்பவுமே ஒரு கண்காணிப்போட இருக்கணும். நம்ம புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறோமா, அல்லது நடைமுறை வாழ்க்கையில என்ன சிக்கல் இருக்கிறதா, இதெல்லாம் பார்ப்பதற்காக ராகுனுடைய கேத்துனுடைய பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். ஆக இப்போ இந்த 4ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்னு சொன்னாலே அதுல வந்து 3 நட்சத்திரங்கள் நமக்கு உண்டு. விசாகா, அனுராதா, ஜேஷ்டா. விசாகா நட்சத்திரக்காரர்கள் குருவனுடைய நட்சத்திரம், அனுராதா சனியினுடைய சொந்த நட்சத்திரம், சனி 5ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. பிறகு ஜேஷ்டா என்பது கேட்டை நட்சத்திரம், புதனுடைய ஒரு நட்சத்திரம் அது. ஆக இந்த ராகுவாகப்பட்டவர் இங்க இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் வந்து 3 நட்சத்திரம், குருவனுடைய புரட்டாதி, தன்னுடைய சொந்த நட்சத்திரம், பிறகு செவ்வாயினுடைய நட்சத்திரமாகி அவிட்டத்திற்கு வரப்போகிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் 6க்கு உண்டானவன். இதெல்லாம் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல கேத்து வந்து உத்தரத்திலும், பிறகு பூர்வ பால்குனி, அதாவது வந்து பூர நட்சத்திரத்திலும், தன்னுடைய சொந்த மக நட்சத்திரத்திலும் உட்கார போறார். இதை வந்து நான் 3 செக்மெண்டாக பிரிச்சு இருக்கின்றேன். அப்ப நம்ம வந்து பலனை வந்து ஈஸியாக பார்த்துடலாம். பலன் வந்து ஒரு 5 தலைப்புல தான் நம்ம பார்க்கிறோம். என்னது? நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மனமும் சரீரமும் புத்தியும் எப்படி இருப்பேன், என்னுடைய இமேஜ் சொசைட்டியில, குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில என்னுடைய இமேஜ், என்னை பத்தின என்னுடைய இமேஜ் வந்து என்னிடத்துல எப்படி இருக்க போறது, இமேஜ் வந்து நல்ல பேரும் புகழும் அடைய போகிறதா, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா, அது பார்க்க போகிறோம். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படின்னு பார்க்க போகின்றோம். அடுத்தது பிசினஸ் வந்து, ஏனென்றால் 10ஆம் இடத்துல கேத்து வருது. 10ல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவார்கள். பிசினஸ்ல எந்த அளவுக்கு நம்ம பிசினஸ்லயும் சரி, ஜாப்லயும் சரி, எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுல நிறைய வெரைட்டி இருக்கு, பார்ப்போம். அடுத்தது உறவுகள். உறவுகள்ல வந்து இந்த கேந்திரத்துல வந்து உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் இடம் வந்து அம்மாவை குறிக்கிறது, 10ஆம் இடம் வந்து மோஸ்ட்லி தந்தையை குறிக்கிறது. இந்த உறவுகள் எப்படி இருக்க போகின்றன, மேலும் பல உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கின்றன, எதிரியும் கூட ஒரு உறவு தான், எப்படி இருக்கின்றன பார்க்க போகிறோம். அடுத்தது படிப்பு எப்படி இருக்க போகிறது, ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு மத்தியம படிப்பை வந்து குறிப்பது, எப்படி இருக்க போகிறதுன்னு பார்ப்போம். அதே போல 10ஆம் இடம் என்பது வெற்றியை குறிப்பது, தொழிலும் வெற்றி, படிப்பிலும் வெற்றியை குறிப்பது, அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கடைசியில சொத்துக்கள் சேர்க்க போகிறோமா, ஏனென்றால் 4ஆம் இடம் என்பது அசையாத மற்றும் அசைக்கூடிய 2 சொத்துக்களையும் குறிக்கிறது. வாகனத்தையும் குறிக்கும், நிலப்புலன்களையும் குறிக்கும், வீடு, வண்டி, வாகனங்கள், தான் இருக்கக்கூடிய சொந்த இருப்பிடத்தையும் குறிக்கும். இதெல்லாம் பலனாக பார்க்க போகிறோம். சரி, இதை வந்து 3 செக்மெண்டா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, 18 மே 2025 முதற்கொண்டு 3 டிசம்பர் 2025 வரைக்கும் 199 நாட்கள், 6.5 மாதம் அவர் வந்து குருவனுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கிறார். குரு வந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். பாருங்க, 2க்கு உண்டானவன், அதற்கு நேரிடமாகிய 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அதிருஷ்டம். இந்த ராகு வந்து முதல் செக்மெண்ட்ல நிறைய நன்மை பண்ண போகிறார். அது என்னன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு டிசம்பர் 3லிருந்து அடுத்த வருஷம் ஜூலை 1 வரைக்கும், 2026 ஜூலை 1 வரைக்கும் 210 நாட்கள், 7 மாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். ராகுனுடைய நட்சத்திரத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சரியா? அடுத்தது கடைசியில ஜூலை 1, 2026 முதற்கொண்டு 25 நவம்பர் 2026 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், அதாவது தனிஷ்டா என்கின்ற செவ்வாயினுடைய நட்சத்திரம், 6க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்துல உட்காருக்கிறார். 6க்கு உண்டானவன் யாரு? லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய ராசி நட்சத்திரத்துல உட்கார போகிறார். இதுதான் செக்மெண்ட். இதுல கேத்துவையும் அடிஷனலா சேர்த்துக்கணும். முதல் 50 நாட்கள் கேத்து வந்து உத்தர நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரம், 10க்கு உண்டானவனுடைய உங்களுடைய கிரகத்திற்கு நட்பு கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல உட்காருக்கிறார். அதன் பிறகு 288 நாட்கள் வந்து 9.5 மாதங்கள் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல உட்காருக்கிறார். சுக்கரன் வந்து உங்களுக்கு 12 மற்றும் 7க்கு உண்டானவன். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 218 நாட்கள், 8 மாதங்கள், அதாவது ஏப்ரல் 21, 2026 நவம்பர் 2026 25ஆம் தேதி வரைக்கும் 218 நாட்கள், 8 மாதங்கள் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மகாவில் உட்காருகிறார். இதுதான் நட்சத்திர அமைப்பு. ஆனால் ராகு என்பதனுடைய பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 4-5 படித்தரங்கள் இருக்கின்றன. முதல்ல என்ன தெரியுமா, நான் சொல்ற ஒரு சூக்ஷ்மம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க. அதுல கும்பத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கா, அந்த கிரகம் மாதிரியே தான் ராகு மாறப்போகிறார்.
அந்த கிரகத்தினுடைய நல்ல குணங்களை கபலீகாரம் செய்து கொண்டு கெட்ட குணங்களையும் கபலீகாரம் செய்து கொண்டு நல்லதை ஒரு 10% கம்மியாக கெட்டதை 10% அதிகமாக கொடுக்க போகிறார். இது என் கையில ஜாதகம் இல்லை, அதனால அந்த பலனை நம்ம பார்க்க முடியாது. அது கேத்துவும் அப்படியே தான். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ராகு வந்து தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களை பலனை செய்வார். இப்போ குரு தான் பார்க்கிறார், நல்ல பலன்களாகத்தான் இருக்க போகின்றன. அதே போலதான் கேத்துவை யாரும் பார்க்கலை. அதாவது வந்து மாத கிரகங்கள் பார்க்கின்றன. மாத கிரகங்கள் வந்து மொமெண்டரியா போயிட்டே இருக்கும். ஆனா பெரிய கிரகங்கள் எதுவும் கேத்துவை பார்க்கல. அதாவது குருவும் பார்க்கல, சனியும் பார்க்கல. ஆனாலும் கூட கேத்துவும் இருப்பதை அடுத்த கிரகத்தினுடைய கபலீகரம் செய்து அதனுடைய பவர் பண்ணும். இது 2வது லெவல்ல, இது நம்ம பார்த்துடலாம். 3வது லெவல், தான் அமர்ந்த வீட்டு அதிபதி போன்று ராகு வேலை செய்யும். சனியினுடைய 4ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த பலன்களையும் கொடுப்பார். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பெருசா வில்லங்கம் பண்ண மாட்டார். அடுத்தது நட்சத்திரத்தினுடைய வேலை. தன்னுடைய நட்சத்திரம் எதுல உட்கார்ந்துருக்கிறோமோ அதனுடைய பலன், கடைசியில தான் தனக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை செய்வார். ஆக இதனுடைய அடிப்படையில தான் நான் பலனை பார்க்க போறேன். இப்ப நம்ம பலனை ஆரம்பித்து விடுவோம். நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா, முதல் செக்மெண்ட்ல பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. முதல் செக்மெண்ட்ல குரு பார்க்க வருமானத்துல பெருசா ஒன்றும் நமக்கு நஷ்டமெல்லாம் ஒன்றும் வரப்போறதில்லை. ஆனா மெல்ல 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 நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இன்னர் பீஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதுல மறதி தான் வந்து ரொம்ப ப்ராப்ளம். மறதியாக நம்ம எதுவும் வந்து, அதாவது பிசினஸ்ல வந்து ஒரு கணக்கு பார்க்கறதுல ஆகட்டும், ஒரு நபருடைய அந்த டீலிங் பேசுறதுல ஆகட்டும், பாயிண்ட்டை வந்து விட்டுடக்கூடாது. அதுல தான் நம்ம கோட்டை விட போறோம். அதனால முதல் செக்மெண்ட் வந்து நாட் பேட், அதாவது ரொம்ப வெரி குட்னு சொல்ல மாட்டேன், ஆனா நாட் பேட். பணம் நிறைய கிடைக்கும், எதிர்பாராத லாபம் கிடைப்பது, திடீரென்று லாபம் கிடைப்பது, இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்லையும் கூட நல்ல லாபம் கிடைப்பது, இதெல்லாம் வந்து நல்லபடியாகத்தான் இருக்கிறது. சொத்துக்களும் வந்து வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுல முதல்ல வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படித்தானே பலனை சொல்லணும். நான் எப்படி இருப்பேன்னா கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் முதல் செக்மெண்ட்ல. 2வது செக்மெண்ட், அதாவது டிசம்பர் 3ல இருந்து ஜூலை அடுத்த வருஷம் வரைக்கும் 7 மாசங்கள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இருக்கும், பயம் வந்துடும், எதிர்காலத்தை பத்தி பயம் வந்துடும், தொழிலை பத்தி பயம் வந்துடும். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம கலக்கத்தோட தான் இருக்க போகிறோம். ஆனால் அதற்கு என்ன ரெமெடி அப்படின்னா, முருகனுடைய வழிபாடு, கார்த்திகேய சுவாமியினுடைய வழிபாடு, அதே போல கார்த்தவீர்யார்ஜுன மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அப்பதான் வந்து அப்ப எந்த டாக்குமெண்டேஷனும் பண்ணாம இருக்கிறது நல்லது. சொத்துக்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வையுங்கள். உங்களுடைய பத்திரங்களையும் பத்திரப்படுத்தி வையுங்கள். உங்களுடைய சொத்துக்களுக்கு ஃபென்சிங் போட்டு வையுங்க. அதே போல உங்களுடைய படைப்புக்கும் வந்து பேட்டர்ன் வாங்கி வையுங்க. இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதனால கொஞ்சம் கலக்கமாக இருக்க போறது இந்த 2வது செக்மெண்ட். நான் சொன்ன மந்திரம் வந்து, அந்த பூஜை வந்து, அந்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு துணை புரியும். 3வது செக்மெண்ட் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு பாதகம் கிடையாது. ராகு உங்களை மேன்மேலும் முன்னேற்றம் செய்வார். யாருக்கு உண்டானவனா இருந்தாலும் அது செவ்வாயினுடைய, அந்த ராகு செவ்வாயினுடைய அமைப்புல இருக்கிறதுனால சகோதர உறவோட மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி நல்ல ஜம்முன்னு முன்னேற செய்வார். இதுதான் வந்து மனதளவில், இதெல்லாம் மனசளவோட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். உடல் அளவில் எப்படி இருக்கும்னு கேட்டா தூக்கம் கெடும். 2வது செக்மெண்ட் எல்லாம் தூக்கம் கெடும். முதல் செக்மெண்ட்ல வெயிட் கூடும், நமக்கு வெயிட் கெயின் ஆகும். 2வது செக்மெண்ட்ல தூக்கம் கெடும். 3வது செக்மெண்ட்லயும் ஆரோக்கியம் கெடும். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, உண்மையாக சொல்லணும். முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் வெயிட் போடுவோம். ஏனென்றால் குருவுமே 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு மறைந்திருக்கிறார், 4ஆம் இடத்துல இருக்காம. சனியும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால புத்தி வந்து அப்பப்ப சோம்பலா உட்காந்துப்போம், வாக் பண்ண மாட்டோம். அதனால ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அதுலேயும் கூட நரம்பு மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட, ஆனால் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பிறகு வந்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சுவாமிஜி இப்படி பயமுறுத்துறேள், எப்பயுமே இப்படியெல்லாம் பயமுறுத்தினது இல்லையே அப்படின்னாக்கா, 4ஆம் இடத்து ராகு கொஞ்சம் நம்மை நாம இல்லாம வேற ஏதோ அவதாரம் எடுத்த மாதிரி மாறிடும். அது 10ஆம் இடத்து கேத்துவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளே ஆள் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுவோம். ஒரு என்ன சுவாமிஜி இப்படி இல்லாம சொல்லுவா அப்படின்னு கேட்டா பாருங்க, அது கொஞ்சம் அது கவலையினால கருக்கிறது இல்லை, அந்த அலைச்சல்னால நம்ம கருத்துருவோம், தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால உடல் ஆரோக்கியத்தை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். முக்கியமாக வந்து
ராகு வந்துடுத்து அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா இரவு நேரங்களில், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உலாத்த ஆரம்பிக்கணும். இரவு நேரங்களில் கொஞ்சம் வாக்கிங்னா வெளியில இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலங்களோ போகும்போது தூங்கும்போது ப்ராப்பராக ரூமில் தூங்குங்க. நான் வந்து டெரஸில் தூங்குறேன், அப்புறம் வந்து கார்டனில் தூங்குறேன், அப்படியே வந்து ஈஸி சேரில் தூங்குறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். விஷ ஜந்துக்களினுடைய பிரச்சனைகளும் உண்டு. நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு போனீங்கனாலும் கூட நீங்கள் வந்து வெளியிலலாம் தூங்கக்கூடாது. அது பகல்லையும் கூட மரத்துக்கு கீழேயோ அந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிதாக வண்டி 2வது செக்மெண்ட்ல எடுக்காமல் இருக்கிறது நல்லது. டிசம்பர்லேருந்து ஜூலை 1 வரைக்கும், டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷம் ஜூலை 1 வரைக்கும் வண்டி வாங்காமல் இருக்கிறது நல்லது. லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருப்பது நல்லது. சொத்து பத்துகள் அந்த நேரத்தில் வாங்காமல் இருக்கிறதே நல்லது. தவறான முடிவுகள் நம்மளை வந்து யாராவது ஒருத்தர் வந்து குழப்பி விட்டுருவோம். அதனால் அது மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலந்தே சொல்கிறேன் எல்லா பலன்களையும். ஆரோக்கியத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த தொழிலுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல ஜாப்லேயும் வந்து ப்ரைவேட் செக்டரில் பார்ப்போம், கவர்மெண்ட் அப்புறம் வரேன். ப்ரைவேட் செக்டரில் இருப்பவர்கள் உங்களுடைய சேருக்கு வந்து யாராவது ஒரு 10 பேர் கண்ணு கொத்தி பாம்பு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சமயம் எடுத்து அவங்கள தூக்கி விட்டுட்டு பண்ணணும்னு பெரிய சதி திட்டமெல்லாம் நடக்கும். ஆனால் பாச்சா பழிக்காது. குருவனுடைய பார்வையில் இருக்கு. அதன் பிறகும் கூட குரு நடுவில் வந்து 2 மாசம் வந்து உச்சமாகி விட்டு தான் வருகிறார். அப்பயும் லக்னத்தை பார்த்துடுவார், பாச்சா படிக்காது. ஆனால் 2வது செக்மெண்ட்ல நீங்களாக ஒரு முடிவு எடுத்து போதுமையா இவங்ககிட்டலாம் நம்மளால உயிரெடுக்க முடியாது, நச்சுப்பட முடியாது அப்படின்னு நீங்களா விட்டாதான் ஆச்சு. ஆனால் நீங்களாக விட வேண்டாம். கேத்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாதகம் இல்லை. எல்லாமே வந்து பூம்பா தான். அதாவது என்னன்னு கேட்டால் எல்லாம் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குன மாதிரி உங்களை சுற்றி ஒரு இமேஜினரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. உண்மையில பிரச்சனை இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, கவலையே படாதீங்க. இந்த பட்டோடின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, கிரிக்கெட்டில் இந்தியாவினுடைய டீமில் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கண்ணு அடிபட்டு. அந்த ஒரு கண்ணில் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், எனக்கு வந்து அவன் பால் போடும்போது எனக்கு 3 பாலாக வரும். அதாவது 3 பால் போன்று தெரியும். எனக்கு வந்து இந்த 2 பக்கமும் இருக்கிறது வந்து ஃபால்ஸ், அது இமேஜினரி, அது வந்து எனக்கு பொய் தோற்றம். நடுவில் இருக்க பார்த்தீங்களா, அந்த பாலை தான் நான் அடிப்பேன். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. விருச்சிக ராசிக்காரர் உங்களுடைய குறிக்கோளில் மட்டும் கவனமா இருங்க. யார் என்ன பேசுறா, என்ன ஊதுறா, இதெல்லாம் தேவையே கிடையாது. போயிட்டே இருங்க. பிரைவேட் செக்டர்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. உங்களுக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்படாத, உங்களுக்கு பிடிக்கலனாலும் அது பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. உங்களுக்கு அசாத்தியமான ரொம்ப கடினமான விஷயத்திலையும் எடுத்து நடத்து அது மிஷன் அக்காம்ப்ளிஷ் பண்ணுவேன். தூக்கத்தை மட்டும் குறைக்காதீங்க. ரைட். அப்புறம் டீ அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதாவது ட்ரிங்கிங் விஷயத்துல, ஏனென்றால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது திரவ பதார்த்தங்களையும் குடிக்கிறது. அதாவது சாப்பாடு கம்மியாக அளவாக சாப்பிடுவோம், ஆனால் டீ நிறையா சாப்பிடுவோம், அல்லது ட்ரிங்க்ஸை சாப்பிடுவோம், சிகரெட் ஊதுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். வெளிநாடுகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அதனால இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஆனாலும் தாராளமாக இந்தியா திரும்ப வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ கவர்மெண்ட் ஒர்க்கில் சொல்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி. முதல் செக்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடும். 2வது செக்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். 3வது செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுக்கும் பொழுது உங்களுடைய சாதனையும் அதே போன்று உங்களுடைய ரெக்கக்னேஷன் நிறைய இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆதாயம். அரசியலில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம். சொந்த தொழில்காரர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு பார்ட்னரோ அல்லது நல்ல ஒரு அட்வைசர், உங்களுக்குன்னு ஒரு ஆலோசகர், உங்களுடைய பிஸ்னஸில் ஆலோசகரை வச்சுக்கிடுங்க. 5ஆம் இடத்து சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை வந்து முடிவெடுக்கிறதுல ரொம்ப புவராக்கிடுவார். தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். அது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ப்ராப்ளம் கிடையாது. 2வது 3வது, அதாவது முதல் 6.5 மாசம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து நீங்க ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். சொந்த தொழில் அது என்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி. எந்த ஃபீல்டில் வந்து நமக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டால் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லேண்டு வாங்க விற்க, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டீலிங் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
சரி, கடற்கரை யோகம் இருக்கக்கூடிய அந்த பிசினஸ்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. ஆற்றோரம் இருப்பவர்களுக்கும் நல்ல ஆதாயம் உண்டு. அதே போல சில பேர்லாம் வந்து அதாவது ரிஷிகேஷ்க்கு ஓடி போயிடலாம், இமயமலைக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு கூட போவது உண்டு. பிசினஸை தூக்கி போட்டு போயிடுறது உண்டு, விரக்தி ஆயிடுவது உண்டு. போங்க, ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க, அவ்வளவுதான். பில்கிரிம் வந்து தமிழ்ல வந்து புனித யாத்திரைன்னு வருது. புனித யாத்திரைங்கிறது வந்து அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டெக்னிக்கலா பார்க்க வேண்டாம். ஒரு உங்களுடைய இன்னர் பீஸுக்காக நீங்க போயிட்டு வரீங்க. காசிக்கு போயிட்டு வரலாம், கங்கையோரம் போயிட்டு வரலாம், ரிஷிகேஷுக்கு போயிட்டு வரலாம், அல்லது வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். கடற்கரையோரமோ ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு இன்னர் பீஸை கொடுக்கும். அதனால இந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருப்பவர்கள் சொந்த தொழில் தான் பேசிட்டு இருக்கோம். சொந்த தொழிலில் இருப்பவர்கள் இந்த தன்னை தான் சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன ஆயிடும், அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். 2வது செக்மெண்ட் 3வது செக்மெண்ட்லாம். அதனால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் நீட்டா வச்சுங்க. நீங்கள் இல்லை என்றாலும் தகுந்த ஒரு நபரை வந்து அமர்த்துங்கள், வேலைகள் நன்கு நடக்கும். அதனால பிசினஸ்ல இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் தான் இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த, வெளி மாநிலங்கள் சார்ந்த, அதே போன்று ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய அத்தனை தொழிலும் நல்லா இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும், இருந்தாலும் விளைச்சல்கள் வந்து நமக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். இதுல பெஸ்ட் யார் அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் டீலர்ஸ், ஐடி செக்டர்ல இருக்கிறவர்கள், இவர்களுக்கும் அது நல்ல இது. ஆதாயம் யாருன்னு கேட்டா சிஏ படிப்பவர்களுக்கு கொஞ்சம் கலக்கம் இருந்தாலும் 3வது செக்மெண்ட்ல வெற்றி கிடைக்கும். டாக்டர்ல சர்ஜன் வந்து சாதிப்பார்கள். சர்ஜனுக்கு வந்து அவார்டு கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. சர்ஜன் அதுவும் 3வது செக்மெண்ட்ல இருக்கும்போது ராகு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய அவிட்டத்துல உட்காரும் போது சர்ஜனாக இருந்து பேர் வாங்குவீங்க. நீங்க நல்ல ஒரு உயர்ந்த டாக்டராக சர்ஜனாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அனஸ்தீசிஸ்ட் அவர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. பிலிம் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள் 4ஆம் இடம். அதனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய படைப்புகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடக்கூடிய அதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவா, அபியூஸ் பண்ணிடுவா, உழைப்பு வீணாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வழிபாடு, பூஜை தான். முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. அதே போன்று கார்த்தவீரிய அர்ஜுனன் வழிபாடு. இன்னும் கூட ஸ்ட்ராங்கான வழிபாடு வேணுமா, சரபேஸ்வரர். யூடியூப்ல போய் பாருங்க, சரபேஸ்வரர், சரப மந்திரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரங்கள். சரபேஸ்வரர் வந்து வழிபடலாம். இதெல்லாம் வந்து பொருள்கள் காணாமல் போக, உங்களுடைய படைப்புகள் காணாமல் போகிற மாதிரி பார்த்து கொள்ளும். ஓரளவு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த போர்டிங் லாட்ஜிங் இவர்களுக்கெல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவது, புண்ணிய ஸ்தலங்களில் வந்து ஒரு ஹோட்டல் இதெல்லாம் நம்ம வந்து கட்டி விடலாமா அப்படின்னா தாராளமாக கட்டி விடலாம். அதெல்லாம் வந்து இப்போ வாடகைக்கு விடக்கூடிய, நான் வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நல்லது. அதே போல வீடு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் வரும், பல பேருக்கு வரும். வீடு மாறணும், குடி மாறணும் என்கின்ற வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீடு மாற வேண்டிய கட்டாயம் வரும். மாறிக்கொள்வது நல்லதுதான். ஆனா வாஸ்து சரியாக இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் நோக்கி போக வேண்டும். வாஸ்து தவறாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படும். வாஸ்தெல்லாம் என்ன சாமி இந்த காலத்துல இருக்கா, அதெல்லாம் மூட நம்பிக்கை. நீங்க சினிமாலையும் சரி டிவிலையும் சரி வாஸ்து பொய்ன்னு பேசுற அத்தனை பேரும் போய் வீட்டில் போய் பாருங்க, பக்கா வாஸ்துவோட கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. வாஸ்துங்கிறது என்ன, இது என்ன மூட நம்பிக்கை, இது ஒரு சயின்ஸ். இது ஒரு சயின்ஸ். வடக்க நோக்கி படுத்தோம்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த நார்த் போல் அட்ராக்ட்ஸ் இண்டிவிஜுவல் பாடி இஸ் கனெக்டட் வித் த கலெக்டிவ் சிஸ்டம் இல்லையா. இதெல்லாம் படித்தவர்களுக்கு வந்து இதெல்லாம் இது எந்த அளவுக்கு நம்பலாம். அதுக்காக வாஸ்து கூட இந்த பிரமிடை தூக்கிட்டு அக்கல்ல வச்சுக்கிட்டே சுத்துறது பிரமிடு வாஸ்து, எங்க போய் நான் உட்கார்ந்தாலும் வாஸ்து அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. பாரம்பரிய வாஸ்து. ஒரு கோயிலுக்குமே எப்படி வாஸ்து பார்க்கப்படுகிறது. சில பேர்லாம் கடவுளுக்கே வாஸ்து தேவையா? ஐயோ, கடவுளுக்கு வாஸ்து தேவையில்லையா, உனக்கு வாஸ்து தேவை. அந்த கடவுளை கரெக்டா அமைச்சோம்னா, கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கடவுளுங்கிற அந்த விஷயத்த வந்து வாஸ்துக்கு சேர்ந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டோம்னா உனக்கு தான் அது நன்மை. இந்த ஒரு மேக்னெட்டிக் சிஸ்டத்தை வந்து ஒரு இடத்துல குவிய வைக்கிறது தான் வந்து அதெல்லாம் சயின்டிபிக்ஸ். அதெல்லாம் வந்து சயின்ஸ் வந்து இட் வில் டேக் thousands of years to reach and analyze the things. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் அதெல்லாம் ரீச் பண்ணி அதில் இருக்கிற. இப்போதான் மந்திரம் சொல்லும்போது வந்து பிரெயின் எல்லாம் வந்து அலைன்மெண்ட் ஆகுதுங்க. பிராமரிங்கிறது
அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த தலையில் இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் ஆக்குறது அப்படின்னு இப்பதானே கண்டுபிடிக்கிற. எத்தனையோ மந்திரங்கள், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நாத பிரம்மம்னு சொல்றோம். ஒரு மந்திரம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும்னு சொல்றோம். அது கண்ணு முன்னாடி டபக்குன்னா உருவாகாது. அதுக்குன்னு எடுத்த காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அதனால வாஸ்து கரெக்டாக அமருங்கள். சரி, மூன்றாவது வந்து உறவுகள். உறவுகள்ல அப்பா அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கிடணும். குழந்தைகள் கிட்ட சண்டை போடக்கூடாது. குழந்தைகளுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அம்மாவுக்காக கொஞ்சம் அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டும் கூட நம்ம வந்து அம்மா தூரத்துல இருந்தாங்க அப்படின்னாக்கா அவர்களை கூட்டி வந்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நம்ம தேவையானதை செய்யணும். சகோதர உறவுகளுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. சகோதர உறவுகளோட அனுசரிச்சு போயிடுங்க, இல்லைன்னா வந்து விலகி போய்விடுங்கள். பகைமை வருவதற்கு மூன்றாவது செக்மெண்ட்ல சகோதர உறவுகளுடைய பகைமை வருவதற்கு சான்சஸ் உண்டு. இரண்டாவது செக்மெண்ட்ல தாய் தந்தையருடைய உடல்நிலை கெட்டு போவதற்கு சான்சஸ் உண்டு. ஆனால் அவர்களுடைய தசாபக்தி நல்லா இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால ஜாதகம் ஒரு தடவை பார்த்து கொள்றதுல தவறு கிடையாது. பிறகு எனிமி என்கின்ற ஒரு உறவு இருக்கு. அதுல வந்து முதல் செக்மெண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது செக்மெண்ட்ல கொஞ்சம் வந்து எதிரினால் நாம் நிம்மதி இழப்போம். எதிரின்னா யாரு? நம்ம யாரை நம்பினமோ அவர்களிட்ட இருந்து துரோகம் வரும். அதனால இரண்டாவது செக்மெண்ட் ரொம்ப முக்கியம். 3 டிசம்பர் 2025 இருந்து உங்களுக்கு 1 ஜூலை 2026 வரைக்கும் 7 மாதங்கள் 210 நாட்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ்னால அலைகழிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பழி வாங்குறோம்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிட வேண்டாம். மூன்றாவது செக்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து அவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுவீர்கள். அதாவது அவர்களை விளக்கிடுவோம். நீங்க பாசா இருந்து கீழே இருக்கிறவர் உங்களுக்கு எதிராக குழி பறிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க அவர்களை தூக்கிடுவீங்க. உங்களுக்கு மேல பாசா இருந்தாருன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அவர்களை வந்து நீங்க அவர்களை விட நீங்கள் வலிமையானவர்கள் ஆகிவிடுவீர்கள். அவ்வளவுதான். தாய்மாமனுடைய உறவுகள் வந்து மூன்றாவது செக்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானதாக இருக்கிறது. மூன்றாவது செக்மெண்ட்னா ஜூலை 2026 இருந்து நவம்பர் 2026 வரை. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? கேத்து வந்து 10ஆம் இடத்துல கணவன் மனைவி உறவுக்கு உண்டான 7ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்றார். எப்ப இருந்துன்னு கேட்டா ஜூலை 7, 2025 இருந்து ஏப்ரல் 21, 2026 வரைக்கும் சுக்கரன் வந்து 9.5 மாசங்கள் அங்க உட்கார்றார். அதனால உங்களுடைய ஸ்பௌஸின் மூலமாக உங்களுக்கு சொத்தும் வெற்றிகளும், அதாவது ஒவ்வொரு ஆண் மகனுடைய வெற்றிக்கு பின்பு ஒரு பெண் இருப்பாள். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்பு தந்தையோ சகோதரனோ ஹஸ்பண்டோ அல்லது மகனோ இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையானது இருக்கும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் அடைய வேண்டிய சிகரம் என்பது வானத்தையும் தாண்டியது. அது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அங்க உறவுகள்ல கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்க போகிறது. ஆனால் அந்த உறவுகளை நீங்கள் வந்து கொஞ்சம் துச்சமாக உதாசீனப்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்டா கடைசி 8 மாசம் அதை பண்ணாதீங்க. கேத்து வந்து தன்னுடைய மகா நட்சத்திரத்துக்கு வந்த உடனே நம்ம அவங்க அவ்வளவு உழைச்சாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்முடைய ஃபோக்கஸ்ல வந்து இருந்துட்டோன்னா அந்த ஒரு கேப் விழக்கூடிய சான்சஸ் இருக்கு. அடுத்தது படிப்பு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது யூஜி படிக்கக்கூடியவர்கள், அண்டர் கிராஜுவேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து அவர்கள் சமாளித்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 4ஆம் இடத்து ராகு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிரும். தூக்கத்தை குறைஞ்சாலே உங்களுக்கு வந்து மனோவேகம் குறைஞ்சிரும். அதனால படிப்புங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. பிஹெச்டி பண்ணுபவர்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ரொபாட்டிக் படிப்பவர்கள், இந்த ராகு நிமித்தமான அத்தனையுமே, அதே போன்று நடிப்பு துறையில் வர நினைப்பவர்கள் அவர்களுக்கும் கூட படிப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன சொன்னேன், சிஏ படிக்கிறவெல்லாம் ஒரே அட்டம்ப்ட்ல பார்த்துடுவாங்க, அதெல்லாம் சொன்னேன் நான். அதனால படிப்புக்கு வந்து இது பங்கம் கிடையாது, நல்லபடியாக தான் இருக்கு. சரி, கடைசியில் சொத்துக்கள் வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டா முதல் செக்மெண்ட்ல முதல் 6.5 மாதங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு வந்து குறிப்பாக உங்களுடைய சொந்த ஊர்ல வந்து உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது செக்மெண்ட்ல வந்து 7 மாதங்கள் வந்து டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அசெட்ஸ் வாங்கலாம், ஆனா கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ல பார்த்து வாங்குங்கள். கடைசி செக்மெண்ட்ல மீண்டும் வந்து உங்களுக்கு பித்ரார்ஜிதமான சொத்துக்கள், முன்னோர்களுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல மாமனார் மாமியார் அவங்களுடைய சொத்துக்களுடைய பாகமும் உங்களுக்கு கிடைக்கும். மாமனார் மாமியாருடைய சொத்துக்களுடைய பாகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வழியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால சொத்துக்கள்ல வந்து குறை கிடையாது. இன்னும் கூட
இந்த சொத்துக்கள் திடீரென்று நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு, நகை நட்டுகள் வாங்குவதற்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு சான்சஸும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏனென்றால் குரு, அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சூதாட்டத்தின் மூலமாகவோ அல்லது லாட்டரியின் மூலமாகவோ அல்லது திடீரென்று ஒரு போட்டியில் பந்தயத்தில் ஜெயிப்பதின் மூலமாகவோ உங்களுக்கு பணம் நிறைய வரப்போகிறது, சொத்துக்களும் குவிய போகிறது. ஆகவே இந்த ராகு கேத்து பயிற்சிகள் உங்களை செல்வந்தனாகவும் அதே போன்று செழிப்பு மிக்கவனாகவும் சிறிது தூக்கத்திற்கு இயங்குபவனாகவும் தனிமையில் கொஞ்சம் பாடுபவனாகவும் மாற்ற இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சி, சொந்த முயற்சியினால் அனைத்து குறைகளும் நீங்கி அம்பிகையினுடைய அருளினாலும் அனுகிரகத்தினாலும் மேன்மேலும் நீங்கள் சிறந்து விளங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.